ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். சாமுவேல் 2ஆம் நூல்ல வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு வாக்குறுதி இருக்கு. இந்த வாக்குறுதி புனித யோசேப்பு பெருவிழாவோட மையப்புள்ளினே சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த தாவீதின் உடன்படிக்கையை பத்தி தான் நாம இப்ப ஆழமா பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்களேன், பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அரசருக்கு கொடுத்த ஒரு சின்ன வாக்குறுதி மாதிரி தெரிஞ்ச ஒரு விஷயம் எப்படி உலகத்தோட போக்கையே மாத்திர ஒரு தீர்க்க தரிசனமா மாறுச்சு. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தேடி பார்ப்போம். நம்ம கதை எங்க தொடங்குதுன்னா, பண்டைய இஸ்ரவேலோட மிக முக்கியமான அரசலான தாவீது கிட்ட இருந்து தான். கடவுளோட வார்த்தை நாத்தான் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமா அவர்கிட்ட கொண்டு வரப்படுது. அதுக்கப்புறம் பாருங்க, தாவீதோட வாழ்க்கை மட்டுமில்ல, வரப்போற தலைமுறைகளோட வாழ்க்கையே அடியோடு மாறப்போகுது. முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், தாவீதுக்கு கிடைச்சது வெறும் ஒரு சாதாரண வாக்குறுதி இல்ல, அது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கைனா என்ன தெரியுமா? அது கடவுளே கொடுக்கிற ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி, ஒருபோதும் மீற முடியாத ஒரு ஒப்பந்தம். இதோட ஆழத்தையும் முக்கியத்துவத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் மத்த எல்லாமே நமக்கு தெளிவா விளங்கும். இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்லா கவனிங்க. இது நாத்தானோட சொந்த கருத்து கிடையாது. இது நேரடியா கடவுள்கிட்ட இருந்து வருது. என் ஊழியன் தாவீதிடம் சொல்லுன்னு கடவுளே கட்டளையிடுறார். சோ அடுத்து வரப்போற செய்திக்கு ஒரு தெய்வீக அதிகாரம் இருக்குன்னு இங்க ரொம்ப அழுத்தமா சொல்லப்படுது. சரி, அப்படி என்னதான் அந்த தெய்வீக வாக்குறுதியில் இருந்துச்சு? வாங்க அதை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். அப்பதான் அதோட முழு பரிமாணமும் நமக்கு புரியும். இந்த உடன்படிக்கைய ஒரு 4 முக்கியமான தூண்கள் மாதிரி நாம பார்க்கலாம். 1 ஒரு வாரிசு, 2 ஒரு நிலையான ராஜ்யம், 3 ஒரு ரொம்ப ஸ்பெஷலான உறவு, 4வது ஒரு நித்தியமான ஆட்சி. இது ஒவ்வொன்றும் என்னன்னு இப்ப கொஞ்சம் விரிவா பாப்போமா? எந்த ராஜாவுக்குமே இருக்கிற பெரிய கவலை என்னன்னா, தனக்கப்புறம் நாட்டை யார் ஆள்வாங்கன்னு தான். வாரிசு சண்டை, வம்சமே அழிஞ்சு போறதுன்னு எவ்வளவோ நடக்கும். ஆனா இங்கே பாருங்க, கடவுள் தாவீதோட அந்த கவலைய நேரடியா போக்குறாரு. உனக்கு பிறக்க போற உன் சொந்த வாரிசே ஆட்சி செய்வான் அப்படின்னு ஒரு தெய்வீக உத்தரவாதத்தையே கொடுக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த வாரிசு வெறும் ஒரு அரசியல் தலைவரா மட்டும் இருக்க மாட்டார். அவருக்கு ஒரு ஆன்மீக பொறுப்பும் கொடுக்கப்படுது. அதாவது கடவுளோட பேருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவாருன்னு வாக்குறுதி கொடுக்கப்படுது. இது என்ன சொல்லுதுன்னா, தாவீதோட ராஜ்யத்துல ஆட்சியும் ஆன்மீகமும் ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சதுன்னு காட்டுது.
இப்ப இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம்தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது. கடவுள் அந்த அரச வாரிசோட ஒரு தனிப்பட்ட ரொம்ப நெருக்கமான உறவை ஏற்படுத்திக்கிறாரு. இதேதோ தெய்வம் மனிதன் உறவு மாதிரி இல்ல. நான் அவனுக்கு தந்தையா இருப்பேன், அவன் எனக்கு மகனா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு குடும்ப பந்தம். யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல கடவுள்கள் இப்படி ஒரு தனிப்பட்ட உறவை மனுஷங்க கூட ஏற்படுத்திக்கிறதுங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம். இப்போ இந்த உடன்படிக்கையோட உச்சக்கட்டமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வாக்குறுதிய மத்த எல்லாத்துல இருந்தும் தனித்து காட்டுற அந்த ஒரு வார்த்தை, அதுதான் நித்தியம். முதல்ல தாவீதோட முழு குடும்பத்துக்கும் அவரோட ராஜ்யத்துக்கும் இந்த வாக்குறுதி கொடுக்கப்படுது. இது ஏதோ கொஞ்ச காலத்துக்கு இல்ல, என்றும் உறுதியா இருக்கும்னு சொல்றார். இது காலத்தால அழிக்க முடியாத ஒரு ராஜ்யத்துக்கான வாக்குறுதி. அடுத்ததா ராஜ்யத்தை விட இன்னும் ஒரு படி மேல போய் தாவீதோட அரியணைக்கு அந்த வாக்குறுதி கொடுக்கப்படுது. உன்னோட அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். திரும்ப திரும்ப இந்த நித்தியம்ங்கிற வார்த்தை எவ்வளோ ஆழமா இங்க சொல்லப்படுதுன்னு பாருங்களேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை என்றுமே, இதுதான் இங்க இருக்கிற கேம் சேஞ்சரே. மனுஷங்க உருவாக்குற ராஜ்யங்கள் எல்லாம் வரும் போகும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, கடவுள் காலத்தையே தாண்டின ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாரு. அப்போ இதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருக்கும்? இது நிஜமாவே எப்படி சாத்தியம்? சரி, இவ்ளோ பெரிய வாக்குறுதியோட முக்கியத்துவம் என்ன, அது பல நூற்றாண்டுகளா என்னென்ன கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்குன்னு இப்ப நாம பார்க்கலாம். இதுதான் இங்க இருக்கிற $1 மில்லியன் கேள்வி. வரலாற்றை எடுத்து பார்த்தா எத்தனையோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் தோன்றி அழிஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த பூமியில் இருக்கிற ஒரு அரசு மட்டும் எப்படி என்றென்றும் நிலைத்திருக்க முடியும்? ஒருவேளை இந்த வாக்குறுதியோட அர்த்தம் நாம நினைக்கிற மாதிரி ஒரு அரசியல் ஆட்சியை குறிக்கலையோ, அதை தாண்டி ஒரு ஆழமான ஆன்மீக ராஜ்யத்தை குறிக்குதோ? நாம இது வரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன ரீகாப் பண்ணிடலாம். தாவீதுக்கு என்னென்ன கிடைச்சது? ஒரு நிரந்தரமான வாரிசு, ஒரு உறுதியான ராஜ்யம், கடவுள் கூட ஒரு தந்தை மகன் உறவு, அப்புறம் எல்லாத்துக்கும் மேல ஒரு நித்தியமான அரியணை. இதுதான் அந்த உடன்படிக்கையோட சாரம். இந்த உடன்படிக்கைங்கிறது ஏதோ ஒரு வரலாற்று புத்தகத்துல படிச்சுட்டு போற விஷயம் இல்ல. பல நூற்றாண்டுகளா இது கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு நம்பிக்கையின் ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால கடைசியா நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட இந்த நித்திய வாக்குறுதி இன்னைக்கு யாருக்கு பொருந்தது? இதோட இறுதி நிறைவேற்றம் யாராக இருக்க முடியும்? திருப்பாடல் 57. கடவுளே, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுகின்றேன். இடர் நீங்கும் வரை உம் இறக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கி, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்தினின்று அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நசுக்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறழாமையையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனமொடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர். அவர்களே அதில் விழுந்தனர். என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. கடவுளே, என் உள்ளம் உறுதியாயிருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு. வீணையே, யாழே, விழித்தெழுங்கள். வைகரையை நான் விழித்தெழச் செய்வேன். என் தலைவரே, மக்களினங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையேயும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரே, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறழாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளே, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாரெங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராஜாவுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. இது ஒரு சாதாரண வாக்குறுதி இல்லங்க, ஒரு அரசாங்கம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்னு ஒரு நம்பவே முடியாத வாக்குறுதி. ஒரு சாம்ராஜ்யம் எப்படிங்க முடிவே இல்லாம இருக்க முடியும்?
வாங்க இந்த அசாத்தியமான உடன்படிக்கையோட ரகசியத்தை நாம சேர்ந்து பார்க்கலாம். ஒரு அரசாங்கம் எப்படி என்றென்றைக்கும் நிலைத்திருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ரோமானிய பேரரசிலிருந்து முகலாய சாம்ராஜ்யம் வரைக்கும் சரித்திரத்துல எப்பேற்பட்ட பெரிய சக்திகளா இருந்தாலும் காலப்போக்குல அழிஞ்சு போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த வாக்குறுதியில வர்ற என்றென்றும் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்னவாயிருக்கும்? சரி, இந்த நம்பவே முடியாத வாக்குறுதியோட கதை எங்கிருந்து தொடங்குது? இதுக்கு மையமா 3 முக்கியமான நபர்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி, இன்னொரு பக்கம் புகழ்பெற்ற தாவீது ராஜா. இவங்க 2 பேருக்கும் நடுவுல கடவுள்கிட்டேந்து வந்த ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த சந்திப்பு தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. இங்கதான் விஷயமே ரொம்ப ஆழமாகுது. இது நாத்தானோட சொந்த வார்த்தைகள் கிடையாது, கடவுளோட நேரடி கட்டளை. இதுதான், என் ஊழியன் தாவீதுட்ட போய் சொல்லு. இந்த கட்டளை அடுத்து வரப்போற செய்திக்கு எவ்ளோ பெரிய அதிகாரம் இருக்குன்னு காட்டுது. இது சும்மா ஒரு அரச ஆலோசனை இல்ல, இது ஒரு தெய்வீக அறிவிப்பு. அப்போ கடவுள் அனுப்புன அந்த சக்தி வாய்ந்த செய்திதான் என்ன? வாங்க தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியோட விவரங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த வாக்குறுதிய சரியா புரிஞ்சுக்க நாம முதல்ல உடன்படிக்கை அப்படிங்கிற வார்த்தையோட ஆழத்தை உணரணும். இது வெறும் கையெழுத்து போடுற ஒரு அக்ரிமெண்ட் கிடையாது. இது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல செய்யப்படுற ஒரு புனிதமான, மீறவே முடியாத ஒரு சத்தியம். இதோட முக்கியத்துவம் ரொம்பவே ஆழமானது. இந்த உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா 4 முக்கியமான வாக்குறுதிகள் இருக்கு. முதல்ல, தாவீதோட ஆயுஸ்க்கு அப்புறம் அவரோட சொந்த வாரிசு தான் அரியணை ஏறுவார். 2வது, அந்த வாரிசோட அரசாங்கம் ரொம்ப உறுதியா நிலைநாட்டப்படும், அது தற்காலிகமானது கிடையாது. 3வது, இது ஒரு தெய்வீக உறவு குறிக்குது. அதாவது கடவுள் அந்த வாரிசுக்கு அப்பாவாயிருப்பார், அவர் கடவுளுக்கு மகனா இருப்பார். கடைசியா, இது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது, அந்த அரசாங்கம் என்றென்றைக்கும் நிலைச்சு நிற்கும். பாத்தீங்களா, ஒவ்வொரு வாக்குறுதியும் அடுத்ததை விட எவ்ளோ ஆழமா இருக்குன்னு. இந்த வாக்குறுதிகள்ல நம்மள ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயம் எதுனா, அந்த நித்தியமான அரசாங்கம் பத்தி தான். என்றென்றும் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தை எப்படி 3 தடவை அழுத்தமா சொல்லப்படுதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க கவனிங்க, முதல் தடவையா என்றும்ங்கிற வார்த்தை வருது. இது தாவீதோட வாரிசோட அரசாங்கத்தை பத்தி சொல்லுது. இந்த அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் இல்லாம என்றென்றைக்கும் நிக்கும்னு கடவுள் உத்தரவாதம் கொடுக்கறாரு. இப்போ இந்த வாக்குறுதி இன்னும் பெருசாவது. இது வெறும் வாரிச பத்தி மட்டும் இல்ல, தாவீதோடு ஒட்டுமொத்த அரசாங்கமும் அவரோட வம்சமே என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சொல்லுது. இந்த வாக்குறுதி தாவீதோடு தனிப்பட்ட பரம்பரைக்கே கொடுக்கப்படுது. கடைசியா இதோட உச்சகட்டம் எங்கதான் இருக்கு? அரியணை. அதுதான் அரச அதிகாரத்தோட சின்னம். அந்த அதிகாரமே முடிவே இல்லாம தொடரும்னு சொல்றாங்க. என்றும் அல்லது என்றுமேனு 3 தடவை அழுத்தமா சொல்றது இந்த வாக்குறுதி எவ்வளவு உறுதியானது, யாராலையும் மாத்த முடியாததுன்னு நமக்கு தெளிவா காட்டுது. ஆக, முடிவே இல்லாத ஒரு அரசாங்கம், ஒரு வம்சம், ஒரு அரியணேன்னு வாக்குறுதி கொடுத்தாச்சு. சரி, இதோட உண்மையான அர்த்தம் என்ன? இதோட தாக்கம் என்ன? இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கிய கருத்துக்களை பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான வருஷம் கழிச்சும் இந்த ஒரு வாக்குறுதி இன்னைக்கும் ஏன் இவ்ளோ முக்கியமா பேசப்படுது? இதோட நீடித்த விளைவுகள் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த முழு உடன்படிக்கையும் நாம 3 விஷயமா சுருக்கலாம். 1, இது ஒரு தொடர்ச்சியான அரச வம்சத்துக்கு கேரண்டி கொடுக்குது. அதாவது தாவீதோட பரம்பரை முடியவே முடியாது. 2, இது வெறும் அரசியல் சம்பந்தப்பட்டதில்ல. இது கடவுளுக்கும் அந்த வாரிசுக்கும் நடுவுல ஒரு அப்பா மகன் உறவை உருவாக்குது. கடைசியா, இந்த 2ம் சேர்ந்துதான் அந்த முடிவே இல்லாத நித்தியமான அரசாங்கத்தை உருவாக்குது. இந்த 3 தான் அந்த உடன்படிக்கையோட ஆணிவேர். இந்த விளக்கத்தை அந்த ரொம்ப உறுதியான வரியோடயே முடிக்கலாம் வாங்க. உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். எல்லாமே மாறிட்டே இருக்கிற இந்த உலகத்துல நித்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மள ஆழமா யோசிக்க வைக்குது இல்லையா? ஒரு மனுஷனோட பரம்பரை, ஒரு அரசாங்கம் எப்படி காலத்தையெல்லாம் தாண்டி என்றென்றைக்கும் இருக்க முடியும்? இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நீங்க ஒரு நேர்மையான மனுஷன், உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நிக்கிறீங்க. அப்போ உங்க உலகத்தையே தலைகீழா புரட்டி போடுற மாதிரி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குது. இது உங்கள ஒரு பழங்கால அரச வாக்குறுதியோட இணைக்க போற ஒரு தேர்வு. வாங்க இந்த கதைக்குள்ள போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். நீங்க தான் அந்த நேர்மையான மனுஷன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பொண்ணு நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு முன்னாடியே கர்ப்பமா இருக்காங்க. ஒரு பக்கம் சட்டம், சமூகம், இன்னொரு பக்கம் உங்க மனசாட்சி, உங்க அன்பு. என்ன பண்ணுவீங்க? இந்த ஒரு கேள்விதான் இந்த முழு கதைக்குமே ஆதாரம். இப்போதான் நம்ம கதையோட ஹீரோ யோசேப்பு உள்ள வராரு. அவரு ஒரு நேர்மையானவர், ரொம்ப கண்ணியமானவர்.
ஆனா தனக்கு நிச்சயம் செய்யப்பட்ட மரியா கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவருக்கு பயங்கர அதிர்ச்சி. இது வெறும் பர்சனல் பிரச்சனை இல்ல, இது ஒரு பெரிய தார்மீக போராட்டம். இங்கதான் யோசேப்போட கேரக்டரே நமக்கு புரியுது. சட்டப்படி பார்த்தா மரியாவை அவர் ஊர் முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்தியிருக்க முடியும். ஆனா யோசேப்போட நேர்மையில இரக்கமும் இருந்துச்சு. அவள அந்த அவமானத்திலிருந்து காப்பாத்த நினைச்சாரு. அதனால யாருக்கும் தெரியாம அமைதியா அவங்கள விலக்கிடலான்னு முடிவு பண்றாரு. யோசேப்பு இப்படி மனசுக்குள்ள போராடிட்டு இருக்கும்போதே மொத்த கதையும் மாறப்போகுது. எப்படி? ஒரு கனவு வருது, ஒரு தெய்வீக தலையீடு அது எல்லாத்தையும் மாத்திடுது. அந்த கனவுல வர்ற தேவதூதர் சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அவர் யோசேப்பு பேர் சொல்லி கூப்பிடுறாரு, ஆனா அதோட நிறுத்தல. அதுக்கப்புறம் சொல்ற அந்த பட்டம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தாவீதின் மகனே. ஒரு சாதாரண தச்சனை பார்த்து ஏன் இப்படி ஒரு அரச பட்டம்? ஒரு நிமிஷம் இங்க நிறுத்தி யோசிப்போம். ஏன் தாவீதின் மகனே? ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்ல வர்ற தூதர் எதுக்கு முதல்ல யோசேப்போட வம்சத்தை பத்தி பேசணும்? இது சும்மா மரியாதைக்காக சொல்ற வார்த்தை இல்ல. இது பல 100 வருஷ வரலாற்றை இணைக்கிற ஒரு சாவி. தூதர் பேசி முடிக்கல, இன்னும் சொல்றாரு. அந்த குழந்தை எப்படி உருவானதுன்னு விளக்குறாரு. ஆனா அதுலயும் முக்கியமா யோசேப்புக்கு ஒரு குறிப்பிட்ட வேலைய கொடுக்கறாரு. குழந்தைக்கு பேர் வைக்கணும். அது சாதாரண பேர் இல்ல, இயேசு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் மீட்கிறார்னு அர்த்தம். அந்த பேர்லயே குழந்தையோட நோக்கம் அடங்கியிருக்கு. அந்த தாவீதின் மகன் அன்ன வார்த்தையோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போகணும். பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி இஸ்ரேலோட பெரிய ராஜாவான தாவீதுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாக்குறுதிக்கு போகணும். இந்த டைம்லைனை பாருங்க, எவ்ளோ பெரிய கேப்னு புரியுதா? கிட்டத்தட்ட 1000 வருஷம். தலைமுறையா அந்த வாக்குறுதி கைமாறி பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள்லாம் உருவாகி அழிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த பழைய வாக்குறுதி இப்போ யோசேப்போட கனவுல மறுபடியும் ஒலிக்குது. இதுதான் அந்த உடன்படிக்கையோட இதயம். தீர்க்கதரிசி நாத்தான் மூலமா கடவுள் தாவீதுக்கு கொடுத்த வாக்குறுதி இது. உனக்கப்புறம் உன் வம்சத்துல இருந்தே ஒரு வாரிசை நான் கொண்டு வருவேன், அவனோட அரசாங்கத்தை நான் நிலைநிறுத்துவேன். இது வெறும் வாரிச பத்தி மட்டும் இல்ல, ஒரு அரசாங்கத்தை பத்தியும் சொன்ன வாக்குறுதி. ஆனா இங்கேதான் அந்த வாக்குறுதி வேற லெவலுக்கு போகுது. இது தாவீதோட அடுத்த மகனை பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு நிரந்தரமான வாக்குறுதி. உன்னோட சிம்மாசனம் என்னைக்கும் நிலைச்சு நிக்கும், அதாவது என்னைக்கும் அழியாத ஒரு அரசாங்கம், முடிவே இல்லாத ஒரு சிம்மாசனம். இப்போ புரியுதா கனெக்ஷன்? வாங்க அந்த 2 கதையும் ஒன்னா சேர்ப்போம். யோசேப்போட கனவுல கேட்ட அந்த தாவீதின் மகனே அன்ன வார்த்தை 1000 வருஷத்துக்கு முன்னாடி தாவீதுக்கு கொடுத்த அந்த அரச வாக்குறுதியோட நேரடியான நிறைவேற்றம்தான். இங்கதான் எல்லாமே ஒன்னு சேருது. பாருங்க, ஒரு பக்கம் தாவீதோட வம்சத்துல ஒரு மகன் வருவார்னு கடவுள் சொன்னது, இன்னொரு பக்கம் யோசேப்பு ஒரு மகனுக்கு அப்பாவாகி பேர் வைக்கணும்னு சொல்றது. 2 செய்தியும் ஒரே வாக்குறுதியோட 2 பக்கங்கள். இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். சோ சிம்பிளா சொல்லணும்னா, யோசேப்பு அந்த குழந்தைக்கு அப்பாவா இருந்து அவருக்கு பேர் வைக்கிற அந்த ஒரே ஒரு செயல்தான் இயேசுவ சட்டப்படி தாவீதின் மகனா மாத்துது. 1000 வருஷமா காத்துக்கிட்டு இருந்த அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுற சாவி அந்த சாதாரண தச்சனோட கையில தான் இருந்துச்சு. இவ்ளோ பெரிய வரலாற்றையே மாத்த போற விஷயத்த கேட்ட யோசேப்பு என்ன செஞ்சாரு? வாங்க, கதை மறுபடியும் அவர்கிட்டே வருது. அவரோட பதில பாருங்க. ரொம்ப சிம்பிள். கேள்வியே இல்ல, சந்தேகமே இல்ல, விவாதமே இல்ல. கனவுல இருந்து எழுந்திருக்காரு, தூதர் சொன்னத அப்படியே செய்றாரு. அவ்வளவுதான். அந்த அமைதியான சின்ன செயலுக்கும் அது உண்டாக்க போற பிரம்மாண்டமான விளைவுகளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. அசந்து போயிடுவீங்க. ஒரே ஒருத்தர், ஒரே ஒரு முடிவு, 1000 வருஷ வாக்குறுதியையும் அது நிறைவேறினதையும் இணைக்கிற ஒரு பாலம். இந்த ஒரு முடிவுதான். ஒரு தனி மனுஷனோட முடிவுல வரலாற்றோட திசையே தொங்கிட்டு இருந்திருக்கு. ஆக நம்ம இதுல இருந்து என்ன எடுத்துக்கணும்னா, யோசேப் எடுத்த அந்த தனிப்பட்ட அமைதியான நம்பிக்கையான முடிவு உலக வரலாற்றோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா மாறிடுச்சு. அவர் தன்னோட கனவை நம்புனாரு, தூதருக்கு கீழ்ப்படிஞ்சாரு, மரியாவை மனைவியா ஏத்துக்கிட்டாரு, குழந்தைக்கு பேர் வச்சாரு. இந்த செயல்கள் மூலமா அவர் வெறும் தன் குடும்பத்தை காப்பாத்தல, ஒட்டுமொத்த வரலாற்றோட பாதையையே மாத்தி அமைச்சிருக்காரு. நம்மை இந்த பகுதியை முடிக்கும்போது இந்த கேள்வியை உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். ஒரே ஒரு கீழ்ப்படிதல், ஒரு தனி மனுஷனோட நம்பிக்கையான ஒரே ஒரு முடிவு எப்படி வரலாற்றோட பக்கங்களையே மாற்றி எழுத முடியும்? யோசிச்சு பாருங்க. நம்ம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க ஆண்டவர்